வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 27 ஜேம்ஸ் அலன் அவர்கள் வகுத்து தொகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த ஆங்கில நூலிலிருந்து ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் தமிழ் மொழியில் உறுதிப்பாடு என்று கூறலாம். நேர்மையான மனிதரை தாழ்த்த முடியாது, எந்த எதிரியும் அவரை வெற்றி கொள்ள இயலாது. நேர்மையானவர், எதுவும் மறைக்க இல்லாதவர், திருட்டுத்தனமாக தேவைப்படும் செயல்களை செய்யாதவர், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பாத எண்ணங்களையும் ஆசைகளையும் வைத்திருக்காதவர், அச்சமற்றவர், வெட்கப்படாதவராக செயல்படுவார். அவரது அடி உறுதியானது, அவரது உடல் நிமிர்ந்து மற்றும் அவரது பேச்சு நேரடியானது, இருபொருமை உடையதாகவும் இருக்காது. தீமை நல்லதாக மாறுவது பொருத்தமற்றது. எனவே நேர்மையானவர்களை முறை தவறியவர்களால் தாழ்த்த முடியாது. நேர்மையானவர்களை முறை தவறியவர்களால் தாழ்த்த முடியாது. எவருடைய உள்ளம் அனைவருடன் அமைதியாக இருக்கும்போது சோர்வு அமைதியின்மையால் பாதிக்கப்பட செய்ய முடியாது என பதிந்த ஆங்கில பதிவை தமிழாக்கமாக பதிந்துள்ளோம். பதித்த ஆங்கில பதிவு, யூ கேன் சே இட் இன் சிங்கிள் வேர்ட்ஸ், forming in right moment. The righteous man is invincible. No enemy can possibly overcome him. The righteous man having nothing to hide, committing no acts which require stealth, and harboring no thoughts and desire which he would not like others to know, is fearless and unashamed. His step is firm, his body upright, and his speech direct and without ambiguity. It is impossible for evil to become good, so the righteous man can never be brought low by the unrighteous. He cannot be afflicted by weariness and unrest, whose heart is at peace with all. என கூறி மார்ச் 27 பதிவினை, அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.